இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிப்படையான கட்டளையை நமக்கு தருகிறார். இதுதான் அனைத்து கட்டளைகளுக்கும் அடிப்படை. இதுதான் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இது இருந்தால் போதும் என்று சொல்லி அன்பு கட்டளையை நமக்கு தருகிறார். பார்ப்போமா? But I say unto you, love your enemies. Bless them that curse you. Do good to them that hate you. And pray for them which despitefully use you and persecute you. Which is the first commandment of all? Hear, O Israel, the Lord our God is one Lord. Thou shalt love the Lord thy God with all thy heart, and with all thy soul, and with all thy might, and with all thy strength. This is the first and great commandment, and the second is like unto it. Thou shalt love thy neighbor as thyself. On these two commandments hang all the law and the prophets. மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் ஆண்டவர் கடவுள் என்பவர் தத்துவங்களுக்கு, கட்டளைகளுக்கு, நியமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராய், அத்தனை நியமங்களையும் கடந்தவராய், அத்தனை தத்துவங்களாலும் புரிந்து கொள்ள முடியாதவராய் இருக்கிறார் என்று பல தத்துவங்களை, பல கட்டளைகளை, பல நியமங்களை, பல விதிமுறைகளை கொடுத்து மக்களை குழப்பி வந்தார்கள். சாதாரண எளிமையான ஒரு கடவுள் குழப்பத்தின் கடவுளாய் மக்களுக்கு காட்டப்பட்டார். இந்த வேளையிலே இயேசு சொல்லுகிறார், கடவுள் என்றால் அன்பு. கடவுள் என்றால் ஒற்றை வரியில், ஒற்றை வார்த்தையில், 3 எழுத்தில் சொல்ல முடியும். அதுதான் அன்பு என்று சொல்லுகிறார். இவ்வளவு எளிமையாக, இவ்வளவு இனிமையாக, இவ்வளவு யதார்த்தமாக கடவுளை நமக்கு காட்ட முனைகிறார் இயேசு. இதோ அன்பு மட்டும்தான் கடவுள். நாம் கடவுளிடமும் நம்மை சுற்றி இருக்கிற மனிதரிடமும் அன்பாய் இருந்தால் கடவுளின் பிம்பங்களாய் இருக்கிறோம் என்று அருமையான ஒரு கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி. வாழ்வின் தாரக மந்திரம் அன்பு செய்யுங்கள், அன்போடு இருங்கள் என்று சொல்லி எல்லாருமே சொல்றது தானே. இதுல என்ன புதுசா இருக்கு? புதுசா இருந்தாதான் கேட்கணுமா? வித்தியாசமா இருந்தாதான் கடைபிடிக்கணுமா? அடிப்படையா இருக்கிறது எல்லா மதத்திலையுமே, எல்லா இடத்திலையுமே, எல்லாருக்குமே ஒண்ணுதான், அது அன்புதான் அப்படின்னு இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார். சரி, சமயம்னா என்ன? அடிப்படையில பார்ப்போமே. சமயம்னா என்ன? மதம் என்றால் என்ன? கடவுள், இறைவன் என்கிற ஒரு பரம்பொருளை வணங்குவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு முறை என்று சொல்லலாம். பல வேளைகளிலே இந்த அமைப்பு முறைகளை தக்க வைத்துக் கொள்ள பல விதிமுறைகளை வைத்துக் கொண்டு கடவுள் என்கிற எளிமையாய் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் சிக்கல்களுக்கு உரியவராய், தர்க்கத்திற்கு உரியவராய் மாற்றி வைத்துக் கொண்டு எளிய மனிதர்களுக்கு புரிய முடியாத, விளங்க முடியாத ஒரு கடவுளாய் மாற்றி விடுகிறோம். இதனை மாற்றி போட்டு எல்லாருக்குமே எளிமையான, எல்லாராலும் கடைபிடிக்க முடிகிற, எல்லாராலும் உணர முடிகிற ஒருவர் தான் கடவுள், அதுதான் அன்பு என்று சொல்லுகிறார் இயேசு. யதார்த்த வாழ்விலே உணர முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, விவரிக்க முடியாத ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அப்படி ஒரு கடவுள் அவசியமே இல்லையே. உண்மையான சமய வாழ்வு என்றால் என்ன? புனித யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே அழகாக சொல்லுகிறார். யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 27. தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்ளுவதும் ஆகும் என்று. ரொம்ப பெரிய பெரிய கட்டளைகள், விதிமுறைகள், நியமனங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்று சொல்லி கடவுளை சிக்கலின் கடவுளாக காட்டுவதில்லை புனித யாக்கோபு. அருமையாய்
எளிமையாய் யதார்த்தமாய் காட்டுகிறார். இந்த யதார்த்த வாழ்வுதான் சமய வாழ்வு. அன்பு செய்கிறாய், ஆண்டவரையும் அடுத்தவரையும் அன்பு செய்கிறாய் என்றால் நீதான் உண்மையான இறைவனின் சாயல், கடவுளின் பிம்பம் என்று சொல்லுகிறார். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிடத்தில் இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து, இதோ இந்த நல்ல குணம் இருக்கிறதே, இதிலிருந்து நான் கடவுளை பார்க்கிறேன் என்று அவர்களால் சொல்ல முடிந்திருக்கிறதா? இந்த காட்சிகளை பாருங்கள். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இப்படி நம்மை பார்க்கிறவர்களுக்கு கடவுளின் பிம்பங்களாய், கடவுளுடைய குணாதிசயங்களாய் நாம் தெரிகிறோமா? அன்னை தெரசாவின் உரையை கேளுங்கள். கடவுளை எப்படி அன்பு செய்வதென்று உங்களுக்கு புரியும். Because how can we love God whom we don't see? St. John says, how can you say that you love God whom you don't see if you do not love your neighbor whom you see? Jesus said, I was hungry and you gave me to eat. Hungry not only for bread, hungry for love, for the word of God, for the tender concern of somebody. Naked, I was naked and you clothed me. Not only with a piece of cloth. Nakedness is that loss of that beautiful human dignity of the child of God. The dignity that have been created to love and to be loved. The dignity of that beautiful virtue, purity. That we keep our purity pure. That we keep our chastity chaste. That we keep our virginity virgin. This is a nakedness and that is lost. I was homeless and you took me in. Not only for a house made of bricks, but I was homeless, unwanted, unloved, a throwaway of society. But today we have right here in our country, we see the poor people, we see the young people with that disease, unwanted, unloved, a throwaway of society. Are we there to be that love, that kindness, that thoughtfulness to them and share with them the terrible pain, the terrible feeling of terrible loneliness, being a throwaway, have no one to be somebody to somebody. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இறைவன் நிறைவாக நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.